பாம்பே பஜார் ரசிக பெருமக்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் 2024 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்கு? முன்ன போனால் இடிக்குது, பின்ன வந்தால் கடிக்குது. இந்த கதை தாங்க. என்னதான் இருந்தாலும் கோச்சார விரயசனியும் கோச்சார ஜென்மராகவும் போட்டு மனசில் நிதானமே இல்லாத அமைப்புகளை பண்ணுறாருங்க. ஒரே நல்ல விஷயம் என்ன, 8ஆம் இடம் இந்த பாதத்தில் ஒரு மாதிரி சுபத்துவமாக இருக்குது. இடம் மாற்றம் நிச்சயமாக வரும். ஒரு மாற்றம், உங்களுக்கு விருப்பம் இல்லாத மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்தின் வழியாக அடுத்த கட்ட அந்த அழுத்தத்துக்குள்ளே நீங்கள் போவீங்கன்ற மாதிரியான சில பலன் தாங்க இருக்கும். வேலையிட அமைப்புகளில் இடமாற்றம் வந்தால் தாராளமாக அந்த மாற்றத்தை எடுத்துக்கங்க. ஆனால் அதுவுமே உங்களுக்கு விருப்பம் இல்லாத சில மாற்றங்களாக தான் இருக்கும். சற்று நிதானமான பலன் தாங்க இருக்கும். கணவன் மனைவி அமைப்புகளில் சுக்கிரன் 8ல் போய் மறையிறது, இது ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அதனை சரியாக கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அமைப்பு 7ஆம் இடத்து உச்ச புதன் செய்தாலும் கூட இந்த இடத்துல அடுத்து புதனும் 8ல் மறைகிறது ஒரு மாதிரி அமைப்பு இல்லைங்க. இது கணவன் மனைவிக்கு பொருந்தும், காதலுக்கு பொருந்தும், சில சரியில்லாத அனுபவங்களை கொடுக்கும் அப்படின்றது தாங்க. இளைய பருவத்தினராக இருக்கிறாங்க, மாணவர்களாக இருக்கிறாங்க, அவங்க மீன ராசியாக இருக்கிறாங்க, சுக்கிரனின் வீடுகளில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதுன்னு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இன்னமும் அப்படி தாங்க இருக்குது. சுக்கிரன் 8லிருந்து எப்போ வெளியாகி 9ஆம் இடத்துக்கு வராரோ அது வரைக்கும் சில சரியில்லாத அமைப்பு. அடுத்து செவ்வாய் வர போய் 6ல் 6, 8, 12 முழுக்க ஆகாத கிரகங்களால் ஆக்கிரமிக்கிறது. இங்கே தான் வம்பு, வழக்கு, விபத்து, நோய் மாதிரியான சில அமைப்புகள் வரும். தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் தலையிட்டு அந்த பிரச்சனைகள் மூலியமாக உங்களோட பேர் கெடக்கூடிய சில அமைப்பு அப்படின்ற மாதிரியான வரும். இளையவர்களுக்கு காதலில் நல்ல பலன் இல்லைங்க. சற்று நிதானமான பலன் தான் இருக்குது. நவம்பருக்கு பிறகு தான் அந்த 6, 8 அப்படின்றது கொஞ்சம் அப்படியே விலக ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நிச்சயமாக பொறுமையாக இருங்க. அதை தவிர வேறு விஷயமே இல்லை. குடும்பத்தில் 3வது நபரை நம்பி விட வேணாம். 3வது நபர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டில் கணவனையோ மனைவியோ ஏம் பண்ணி சில விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரியான சில பலன்கள் இருக்குது. தயவு செய்து கவனமாக இருங்க. கூட்டு தொழில் கண்டிப்பாக வேணாம். 7ஆம் அதிபதி அடுத்த 8ல் மறைகிறாரு. கூட்டு தொழில் அமைப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல உங்களை ஏமாற்றி பணம் பொருளாதாரத்தை அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் இந்த 6, 8, 12 வந்தாலே ஷேர் மார்க்கெட்டு, யூக வணிகம், பங்கு சந்தை அது இதுன்ற மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய சகல பக்கம் திரும்பியே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பொருளாதாரம் டல்லாக இருக்குது, இதையும் கொண்டு அங்கே போடுறோன்னா கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். முயற்சிகள் அதிகம் தேவைப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு மட்டும் இந்த 2 மாதத்துக்கு காதல் சற்று முரணாக இருக்கும். ஆனால் கல்யாணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல 11ஆம் மாதத்துக்கு மேலே நல்ல பலன் இருக்கிற மாதிரியான விஷயங்க. இப்பொழுது எந்த விதமான ஒரு ஆகியமனோ எதுவும் வச்சுக்க வேண்டிய தேவையில்லாத ஒரு மாதமாகவே இந்த இடத்துல இருக்கும். அப்போ நல்லதே இல்லையா, இருக்கிற வேலையை செய்யுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் இப்போ எந்த விதமான ஆகியமனும் பெருசாக எடுத்துக்க வேணாம். முதல்ல இருக்கிற சில விஷயங்களை பாருங்கள். வேறு ஒருத்தரோட முடிவை கேட்டு வேறு ஒருத்தரோட பேசி முடிவு எடுத்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், இவர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கார், அவர் உங்களுடைய குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி நபரோட தான் இருப்பீங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சுக்கிரன் தான் உங்களுக்கு கெடுதல்களை பண்ண போகிறவர். அவரே 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுப்பாரு. அதையும் பார்த்துக்கோங்க. பெண்கள் வழியில் தயவு செய்து கவனமாக இருங்க. யாராக வேணா இருங்க, மாணவர்களாக இருங்க, பெரியவர்களாக இருங்க, வயதானவர்களாக இருங்க, கணவனாக இருங்க, மனைவியாக இருங்க. 3ஆம் தரப்பின் பெண்களோடு இருக்கக்கூடிய சில அமைப்பு சற்று கவனமாக இருக்க வேண்டிய சில அமைப்பு சுமாராகத்தாங்க இருக்கும். அதிகமான இறை நம்பிக்கை உங்களுக்கு தேவைப்படும். என்னதான் நடந்தாலும் கடவுள் விதிக்குட்பட்டவர் அப்படின்னு பாருங்க. உடல் பயிற்சி சற்று அதிகமாக செய்யுங்க. நீங்களே மந்தமாக சோம்பலாக இருக்கிற சில அமைப்புகள் இருக்கும். வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யார், பணம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில புரிதல்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரியான தன்மைகள் தானே தவிர இதிலிருந்து முழுக்க வெளியில் வருவீங்க 2027க்கு பிறகு. அங்கிருந்து வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வாக இருக்கும். அதற்கு இடையில மத்திம பலன் சுமாராக சகலமும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கக்கூடிய பலன் தாங்க இருக்கும். அதனால் எந்த தரப்பு மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் எதிலும் கவனமாக இருங்க. யாரையும் நம்பாமல் இருங்க. பொருளாதார விஷயங்களை காசை பேங்க்லேருந்து எடுக்காமலே இருங்க. இப்போ இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கும் அப்படின்ற மாதிரியான சில புரிதல்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் 2024 நிச்சயமாக இருக்கும்.